தமிழ் ஜூனியர் January 1996. Get ready. 10 seconds. 5 seconds. Start. நண்பர்களே, நமது நாடு விடுதலை பெற்று 47 ஆண்டுகள் முடிந்து விட்டன. இன்று 48வது விடுதலை நாள் விழா மிக சிறந்த முறையில் நாடெங்கிலும் கொண்டாடப்படுகிறது. இன்று இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாடு விடுதலை பெறுவதற்கு தியாகங்கள் பலவற்றை செய்த வீரர்களுக்கு நம் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள நாம் கடமைப்பட்டுள்ளோம். கடந்த ஆண்டும் இதே நாளில் நான் உங்களுடன் பேசினேன். அப்போது இந்த நாட்டு நடப்பு பற்றியும் பொருளாதார நிலைமை பற்றியும் நம்மை எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் பற்றியும் பேசினேன். இப்பிரச்சனைகளை எதிர்த்து போராடி அதில் கணிசமான வெற்றியையும் பெற்றிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போது நீங்கள் காணும் நிலைமை வேறு. இது கடந்த ஆண்டு இருந்த நிலைமையிலிருந்து பெரிதும் மாறுபட்டதாகும். நாட்டில் ஒரு நிலையான தன்மை ஏற்படுமா என்ற ஐயப்பாடு கடந்த ஆண்டு இருந்தது. இன்று நாட்டில் நிலையான தன்மை இருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இருப்பினும் நாம் செய்ய வேண்டியவை அதிகம் இருக்கின்றன என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நாம் கணிசமான வெற்றியை பெற்றுள்ளோம். கடந்த ஆண்டில் தங்கத்தை அடகு வைக்க வேண்டிய அளவுக்கு கடுமையான நிலைமை ஏற்பட்டதை நாடே நன்கு அறியும். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நாம் மிகவும் கவனமாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். இதன் காரணமாக இன்று நம்மிடம் அந்நிய செலாவணி கையிருப்பு கணிசமான அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாம் தொடர்ந்து மேற்கொண்ட பல நடவடிக்கைகள் காரணமாக நமது ஏற்றுமதியில் நல்ல வளர்ச்சி கண்டுள்ளோம். நமது நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாடுகளின் முதலீட்டை பெறுவதிலும் நாம் வெற்றி பெற்றுள்ளோம். ரூபாய் 3000 கோடி அளவுக்கு முதலீட்டு யோசனைகள் அரசுக்கு வந்துள்ளன. இந்த முதலீடுகள் பலன் அளிக்க சிறிது காலமானாலும் நீண்ட கால அடிப்படையில் நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு இவை பெரிதும் உதவும் என்பதில் ஐயமில்லை. சென்ற ஆண்டு நாட்டில் பருவமழை நன்கு பெய்து விவசாயம்
நல்ல முறையில் இருந்தது. இதனால் உணவு பொருட்களின் விலைவாசிகள் குறைந்துள்ளன என்பதையும் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். கல்கத்தா குமார் கூட்டமைப்பின் மேலாளரிடமிருந்து சென்னை வேலன் கூட்டமைப்பின் இயக்குனருக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தங்களின் செப்டம்பர் 25 நாளிட்ட கடிதமும் அத்துடன் கூடுதலாக 30 மின் விசிறிகள் தேவைக்கான ஆணையும் கிடைக்க பெற்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எனினும் இவற்றை பழைய விலையில் விற்பதற்கு இயலாத நிலையில் உள்ளோம். விலை அதிகரிப்பு பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை மூலம் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தெரிவித்திருந்தோம். ஆனால் இந்த சுற்றறிக்கை தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை என்பதை தற்போது அறிந்து வருந்துகிறோம். இத்துடன் புதிய விலைப்பட்டியல் ஒன்றை தங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம். உங்களுக்கு தேவையான மின் விசிறிகள் பற்றி எங்களுக்கு தெரிவித்தால் அவற்றை உடனடியாக அனுப்பி வைப்பதற்கு தயாராக உள்ளோம். தங்களின் பதிலை விரைவில் எதிர்பார்க்கும். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாஃப்.